Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது ரேங்க் லிஸ்ட்டு. இது வந்து 2024 ரேங்க் லிஸ்ட்டு. இதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு 2025க்கும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நமக்கு கிடைக்கும். சரியா, அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும், நாம் எப்படியெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணலாம். சரியா, இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம், இந்த மாதிரியான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா, அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இதுதான் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட். சரியா, ஏன் இதை ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்னு சொல்கிறோன்னா, நமக்கு வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஜென்ரல் ரேங்க். இந்த ரேங்க் ஃபஸ்ட்டு காலமில் இருக்க ரேங்க்கை வச்சு தான் நமக்கு வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி நம்மளே பிரிப்பாங்க. இதுவே கடைசி காலத்தில் பாருங்கள், கம்யூனிட்டி ரேங்க்குன்னு சொல்லியிருக்கா. இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து என்னென்னா, பிசியில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கு, பிசிஎம்மில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கு, எம்பிசியில் எத்தனாவது ரேங்க்கு, எஸ்சியில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்குன்னு சொல்லி கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். சரியா, இந்த கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து சீட்டு ஃபில் ஆகிறது தான் கம்யூனிட்டி ரேங்க் வந்து யூஸ் ஆகும். ஆனால் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிக்கிறதுக்கு நமக்கு ஜென்ரல் ரேங்க் தான் வந்து யூஸ் ஆகும். சரியா, ஓசி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஓசிக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஓசி அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் காம்படிஷனில் வந்துடுவாங்க. எல்லா பேத்துக்கூடையும் கலந்து தான் அவங்களால சீட் வந்து எடுக்க முடியும். சரியா, அவங்களுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஓசியில் இருந்தாங்க அப்படின்னா. ஓகே, செகண்ட் காலமில் இருக்கிறது அப்ளிகேஷன் நம்பர், தேர்ட் காலமில் இருக்கிறது வந்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட்டு, ஃபோர்த்து காலமில் இருக்குது அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அக்ரிகேட் மார்க் அப்படின்னா கட் ஆஃப் மார்க். சரியா, அவங்க எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க். சரியா, இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் பார்க்கும்போது அதாவது 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். மொத்தமாக சேர்த்து 65 பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200 இருக்கிறாங்க. சரியா, அப்போ இந்த 65 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் என்ன பண்ணணும் பார்க்கணும். அதாவது இந்த 65 பேருமே எல்லா பேருமே வந்து சிஇஜி கேம்பஸ் தான் எடுத்தாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி தான் போனாங்களா, இல்லை எஸ்எஸ்என் தான் போனாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் 200 அவுட் ஆஃப் 200 எடுத்தீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ் தான் போகணும், எஸ்எஸ்என் தான் போகணும், இல்லை வந்து பிஎஸ்சி தான் போகணும், இல்லை வந்து டாப் காலேஜ்லாம் போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஎன்ஏ வெப்சைட்டை பார்த்துட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிறீங்க. எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கிடையாது. ஒவ்வொரு வருஷமே மாணவர்களோட அந்த மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா, எனக்கு வந்து இந்த காலேஜ் போதும், இந்த காலேஜ் போதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து காலேஜ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே என்னென்ன காலேஜை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரியா, இப்போ 199.5 வந்து எவ்வளோ பேர் வரைக்கும் இருக்கிறாங்க பாருங்கள். 209 பேர் வரைக்கும் என்னாச்சு பார்த்தா 199.5 வந்து என்னாச்சு பார்த்தா கட் ஆஃப் வந்து எடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 195 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து எல்லா ஸ்டாஃப்மே உங்கள் ஸ்கூல்லையும் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி வந்து நீங்கள் எங்கேயாவது டியூஷன் போயிருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் சொல்லியிருப்பாங்க, மார்க் வந்து ரொம்ப முக்கியம், மேக்ஸ் மார்க் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். சரியா, ஏன்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் டயர் 1 காலேஜ்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும், எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் 195 கட் ஆஃப் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ, அதாவது 195க்கு மேலே சரியா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் நமக்கு தெரிய வரும். இதே மாதிரி தான் இந்த வருஷமும் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக சேர்த்து 2862 ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, மொத்தமாக சேர்த்து 2862 ஸ்டூடெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க 195 அண்ட் எபோவ். சரியா, அப்போ
டாப் காலேஜஸ் நம்ம சொல்லும் போது ஒரு 20 காலேஜ் இருந்தாலும் அந்த 20 காலேஜில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் எல்லாமே எப்படி வந்து ஃபில் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? நான் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம போடவே கிடையாது. அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ ரேங்க் வரீங்க, சரியா, உங்கள் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ரேங்க் இருக்குன்னு பாருங்கள். அப்போ நம்ம எதை தேடி போகணும் அப்படின்னா நம்மளோட கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்பயே முடிவு பண்ணணும். ஏன்னா எல்லா பேருமே அந்தந்த காலேஜ் தான் போகணும், எல்லா பேருமே அந்த பெரிய காலேஜ் தான் போகணும், எல்லா பேருமே வந்து என் காலேஜ் பேரை சொன்னால் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நிறையா பேரண்ட்ஸ் போய் அந்த காலேஜை விழுகிறனால காலேஜ் வந்து அதை வந்து என்ன பண்ணுறோன்னா அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. சரியா? அப்போ உங்கள் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க்கே நல்ல கெரியரை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைச்சுக்கலாம். சரியா? அதை தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னமும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜில் போய் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக என்ன பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. இது தவறான ஒரு முன்னுதாரணமாக அடுத்தடுத்த வருஷத்துக்கு இருக்குது. சரியா? அதனால தான் அவங்க டொனேஷன் வந்து ஹை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. 8 லட்சமாக இருக்கட்டும், 10 லட்சமாக இருக்கட்டும், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ 190 and above, சரியா, 190 and above வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்போ நீ 190 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் அதாவது எவ்வளோ ரேங்க் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வரீங்க அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ 190 and above வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8813 பேர் இருக்கிறாங்க. 190 and above 8813 பேர் இருக்கிறாங்க. சரியா? அப்போ இவங்க எல்லா பேருமே இன்ஜினியரிங் தான் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து அக்ரிகல்ச்சரும் போவாங்க. சரியா? ஏன்னா அக்ரிகல்ச்சரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி நீட் எழுதி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இதில் இருப்பாங்க. எல்லா பேரும் சேர்ந்து தான் உள்ளே வராங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 190 and above 8813 பேர் என்னாச்சும் பார்த்தா இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து வரும், ரேங்க் லிஸ்ட் வந்து வரும். சரியா? கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து எடுத்துருவீங்க. 12th மார்க் இன்னும் நம்ம கையில் கிடைக்கல. நல்ல மார்க் வந்த பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும். சரியா? இந்த வீடியோ மூலிமா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.